வணக்கம். ஒரு தெய்வத்துக்கு வியர்க்கும், அதுவும் முத்து முத்தா கேட்டா நம்ப முடியுமா? ஆனா இது நிஜம். வாங்க, புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலோட நம்ப முடியாத ரகசியங்களை இன்னைக்கு நாம பார்க்கலாம். புன்னைநல்லூர் கோவில பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா அங்க நடக்கிற இந்த மாதிரியான அதிசயங்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா? வாங்க அந்த ஆச்சரியங்களோட ஆழத்துக்குள்ள நாமளும் போய் பாப்போம். சரி, முதல் ஆச்சரியமே இந்த கோவிலோட மூலவர் அம்மனை பத்தி தான். கேக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆனா நிஜமாவே அங்க நடக்கிற ஒரு விஷயம் இது. ஆமாங்க, இந்த கோயில்ல இருக்கிற மூலவர் சிலைக்கு வியர்க்குமா? அதுவும் சும்மா இல்ல, அந்த வியர்வை துளிங்க பாக்கறதுக்கு அப்படி அச்சசல முத்து மாதிரி இருக்குமா? இந்த மாதிரி முத்து முத்தா வேர்க்கிறதுனால தான் அம்மனுக்கு முத்துமாரினே பேர் வந்துச்சு. ஆனா அந்த பேருக்கு இன்னொரு ஆழமான காரணமும் இருக்கு. அந்த காலத்துல முத்து முத்தா உடம்புல வர்ற அம்மை நோய குணப்படுத்துற சக்தியாவும் இந்த அம்மனை பாத்திருக்காங்க. ஆனா ஒரு சிலைக்கு எப்படி வியர்க்க முடியும்? இந்த கேள்வி எல்லாருக்கும் வரும் இல்லையா? அந்த ரகசியமே அம்மன் சிலை எப்படி உருவாச்சுங்கிறதுல தான் அடங்கியிருக்கு. அது என்னன்னு பாப்போமா? சரி, இன்னொரு விஷயத்தை யோசிச்சு பாத்தீங்களா? மத்த கோவில் மாதிரி ஏன் இந்த அம்மனுக்கு டெய்லி அபிஷேகம் பண்றதில்ல? அதுக்கு காரணம் ரொம்பவே ஆச்சரியமான ஒண்ணு. இங்க இருக்கிற மூலவர் சிலை கல்லாலேயோ இல்ல வேற எந்த உலோகத்தாலேயோ செஞ்சதில்ல. இது முழுக்க முழுக்க புனிதமான புற்று மண்ணால செய்யப்பட்டது. புற்று மண்ணுல செஞ்சதால தண்ணி ஊத்தி அபிஷேகம் பண்ணா சிலை கரைஞ்சிடும் இல்லையா? அதனால வழக்கமான அபிஷேகத்துக்கு பதிலா அம்மனோட உடம்பு உஷ்ணத்தை குறைச்சு அவங்கள குளிர்விக்கிறதுக்காகவே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சடங்கு செய்றாங்க. இந்த ஸ்பெஷல் அபிஷேகம் டெய்லியோ மாசமோ நடக்காது. 5 வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை மட்டும்தான் நடக்கும். பாத்துக்கோங்க, எவ்வளவு ஒரு அபூர்வமான நிகழ்வு. இந்த சடங்குக்கு பேரு தைல அபிஷேகம். இது தொடர்ந்து 48 நாளைக்கு நடக்கும். முதல்ல ஒரு ஸ்பெஷல் மூலிகை தைலத்தை அம்மன் மேல பூசுவாங்க. இந்த சமயத்துல அம்மன் சிலையோட சூடு ரொம்பவே அதிகமாகும்னு நம்பப்படுது. அதுக்கப்புறம்தான் அம்மனை குளிர்விக்கிறதுக்காக படையல் எல்லாம் வச்சு நல்ல வாசனையான பசங்களையும் பூசுவாங்க. அந்த 48 நாளும் அம்மனை குளிர்விக்கிறது தான் முக்கிய வேலையே. அதுக்காக தயிர் சாதம், இளநீர் மாதிரியான குளிர்ச்சியான விஷயங்களை நைவேத்தியமா படைப்பாங்க. அது மட்டும் இல்ல, ஜவ்வாது, சாம்பிராணி, புனுகுன்னு நல்ல வாசனையான பொருட்களையும் பூசி அம்மனோட திருமேனியை குளிர்ச்சியா வச்சுப்பாங்க. சரி, ஒரு பக்கம் அம்மனோட உஷ்ணத்தை குறைக்க இந்த சடங்குகள் நடக்குதுன்னா, இன்னொரு பக்கம் பக்தர்கள் தங்களோட பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு அம்மனோட அருளை எப்படி நாடுறாங்கன்னு பாப்போம். இங்க இருக்கிற குளத்துல பக்தர்கள் பண்ற ஒரு வழிபாடு ரொம்பவே வித்தியாசமானது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வெல்லத்தை வாங்கி அந்த குளத்து தண்ணியில கரைப்பாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு. எப்படி இந்த வெல்லம் தண்ணியில கரையுதோ அதே மாதிரி தங்களோட நோய்களும் கஷ்டங்களும் கரைஞ்சு போயிடும்னு அவங்க முழுசா நம்புறாங்க. குறிப்பா சொல்லணும்னா கண் பார்வை கோளாறு, ரொம்ப நாளா உடம்புல இருக்கிற பிரச்சனைகள், அப்புறம் கல்யாணம் தள்ளி போறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு பக்தர்கள் இந்த வழிபாட்டை ரொம்ப நம்பிக்கையோட செய்றாங்க. நோய்கள் மட்டும் கரையறதில்ல. இந்த கோவிலோட பாதுகாப்பு இன்னும் பல விஷயங்களுக்கு இருக்கு. முக்கியமா உடம்பு சரியில்லாத குழந்தைகளை காப்பாத்துறதுல இங்க இருக்கிற நம்பிக்கை ரொம்பவே ஆழமானது. குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா பெத்தவங்க நேரா இங்க இருக்கிற பேச்சியம்மன் சன்னதிக்கு வந்து மனமுருக வேண்டிக்கிட்டு அவங்களுக்கு படையல் போடுவாங்க. இப்படி செய்யும்போது குழந்தைங்களோட நோய் நொடி எல்லாமே காணாம போய் அவங்க முழுசா குணமாயிடுவாங்கன்னு சொல்றாங்க. நோய்ங்கிற வார்த்தையே அவங்க வாழ்க்கையில இல்லாம போயிடும் அளவுக்கு அம்மன் காப்பாத்துவாங்க அங்கிறது தான் இங்க இருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை. அப்போ நாம இதுவரைக்கும் பார்த்த அதிசயங்களை ஒரு சின்ன ரீகேப் பாப்போமா? முத்து மாதிரி வேர்க்கிற ஒரு தெய்வம், புற்று மண்ணால ஆன ஒரு மூலவர் சிலை, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற ஸ்பெஷல் அபிஷேகம், அப்புறம் நோய்களையே கலைச்சிடுற ஆழமான நம்பிக்கை. இந்த எல்லா அதிசயங்களையும் நம்பிக்கைகளையும் பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்புது. இங்க இருக்கிற மக்களோட பக்தியானது நாம பார்க்குற சாதாரண சடங்குகளையும் தாண்டி ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு இடத்துல இருக்குதா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?